ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சமீபமாக ஒரு 2 நாளைக்கு முன்னே 27ஆம் தேதி செப்டம்பர் கரூரில் வேலுசாமிபுரம் என்ற ஊரில் ஒரு அசம்பாவிதம் நடந்து அதில் ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க, குழந்தைகள் உட்பட. இது இந்த இதுக்கு நான் இரங்கல் தெரிவித்துக்கிறேன். ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஃபேமிலிஸ்க்கும் அந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். விஜய், நம்ம தளபதி விஜய் ஒரு மீட்டிங் நடத்தினாராங்க. அது அவருடைய அரசியல் பயணத்துக்காக இப்போ அரசாங்கத்தோட பர்மிஷனோட அவர் அந்த மீட்டிங்கை நடத்தியிருக்காரு. அதில் எந்த தப்புமே இல்லை. அரசாங்கத்து மேலேயும் நான் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் ப்ராப்பர் பர்மிஷன் கொடுத்து தான் அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவரும் இந்த மீட்டிங்கை அவருடைய எழுச்சிக்காக, அரசியல் எழுச்சிக்காக இந்த மீட்டிங்கை நடத்துகிறாரு. அதில் எந்த தவறுமே நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி மீட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது அவருக்கு மன உளைச்சலை கொடுத்துருக்கோம். அவரும் ரொம்ப வருத்தத்தில் இருப்பார். இது ஒரு தடைக்கல்னு அவர் எனக்கு தெரிஞ்சு எடுத்துக்கணும். இந்த தடைக்கல்லெல்லாம் உடைச்சி அவர் மேலும் மேலும் முன்னுக்கு வரணும்னு நான் வாழ்த்துறேன். அது மாதிரி சில இடங்களில் நடக்க தான் செய்யும். ஸோ நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அரசாங்கத்தையோ அந்த தலைவரையோ இல்லை காவல்துறையினரையோ நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம பொது ஜனம் இதை எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? நீங்கள் இப்போது ஆந்திராவில் கூட ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் ஒரு சின்ன பசங்க, பொண்ணோ பையனோ இறந்துட்டாங்க. அந்த அம்மா கூப்பிட்டு வரும்போது இந்த மாதிரி மீட்டிங்கில் தயவு செய்து பெரியவங்க வாங்க, கலந்துக்கோங்க. சின்ன பசங்க ஏன் சின்ன பசங்க பாவம், அது அறியாத வயசில் அந்த பசங்களை கூட்டின்னு அதுங்க மூச்சில் திணறல் ஏற்பட்டு இறந்து போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்ம மனசுக்கு. யார் இறந்தாலும், நான் பெரியவங்க சின்னவங்க யார் இறந்தாலும் அது ரொம்ப கஷ்டம்தான். எல்லாருக்குமே, அந்த குடும்பத்துக்கும் கஷ்டம், இந்த தலைவருக்கும் கஷ்டம், மீட்டிங் நடத்தினவருக்கு, அரசாங்கத்துக்கும் இது ரொம்ப வருத்தம். இந்த காவல்துறையினருக்கும் நம்ம பணியை சரியாக செய்யலையோன்னு அவங்களும் வருத்தப்படுவாங்க ரொம்ப. இது எல்லாருமே வருத்தத்தில் கொண்டாந்து விட்டுடுது. அதனால் பொது ஜனமாகிய நாம் தான் இதை ஜாக்கிரதையாக நம்ம தான் இருக்கணும். குழந்தைங்கள கூப்பிட்டு போகாமல் பெரியவங்க மட்டும் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. முடிஞ்சால் வீட்லேயே பார்க்கலாமே. வீட்லேயே நியூஸ் சேனல் எவ்வளோ வந்திருக்கு, யூடியூப் எவ்வளோ வந்திருக்கு. அடுத்த செகண்டே யூடியூப் போடுறாங்க. உங்கள் தலைவரை நிம்மதியாக வீட்டில் உட்காந்து பெரிய ஸ்க்ரீனில் அழகாக பார்க்கலாமே. எதுக்கு நீங்கள் இவ்வளோ நெரிசலில் பெரிய எல்லாருக்குமே ஒரு தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணுது இல்லையா? அதனால் நான் ஜனங்களை வேண்டிக் கொள்வது என்னென்னா, எல்லாம் பாதுகாப்பாக இருங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. ஆஸ் எ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நான் இதை அட்வைஸ் பண்ணுறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். பாதுகாப்போடு இருங்க எல்லாரும். இதுதான் நான் கேட்டுக்கொள்கிறது.